ஹாய், காலையிலே சீக்கிரமாக எழுந்து பசங்களை ஸ்கூலில் ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. இன்னைக்கு வந்து புளியோதரை தான் செஞ்சுருந்தோம். ரொம்ப நாள் கழித்து செஞ்சுருந்தேன். அவங்களுக்கு லஞ்சுக்கும் எங்களுக்கு காலையிலையும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே டைமாக நாங்கள் புளியோதரையே செஞ்சுட்டோம். என்னன்னா என்னோடய வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியல. என் ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது, அடிக்கடிக்கு ஆஃப் ஆகிடுது. அது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறதுனால என்னால் கண்டினியூவாக வீடியோவே போட முடியல. எல்லாருமே காலையில் புளியோதரெல்லாம் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு திருப்பியும் மதியம் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டு வச்சு கொஞ்சம் சாதம் இருந்துச்சு, மீந்தது. நம்ம வந்து வத்தல் போட்டுக்கலாம் சொல்லிட்டு தான் வத்தல் போட்டுருந்தோம். மிக்சியில் அதில் கூட கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி, ஏன்னா நிறைய வெயில் வருது இல்லைங்களா, செம்ம வெயில் தாங்கவே முடியல. அதனால வத்தல் போட்டுருந்தோம். இந்த முறுக்கு குழாயில் ஒரே நாளில் நல்லாவே காஞ்சிடுச்சு. அவ்வளோ வெயில் வருது. இப்போ வெயில் டைம் ஸ்டார்ட் பண்ண அதிகமானதுனால, சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம இனிமேல் ஏதாச்சும் ஒரு லிக்விட் ஐட்டமே தான் சாப்பிடணும் போல தோணுது. சர்பத்து, ஜூஸு அந்த மாதிரி தான் குடிக்கணும் போல தோணுது. ஏன்னா சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மதியத்துக்கு வந்து சிக்கன் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா காய்கறி விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாலே ஒரு 2 டைம் சாப்பிட்லாம் போலேயே, அவ்வளோ ரேட்டாக இருக்குது காய்கறி விலை. அதனால நாங்கள் சிக்கனே வாங்கிட்டு வந்து மதியமாக லஞ்சுக்கு வந்து சிக்கன் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்க வந்து சிக்கன் வந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து சோள மாவு ரொட்டி தான் செஞ்சுருந்தோம். நாங்கள் செம்மவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி இப்போ அவ்வளோவா அவாய்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கம்பு ரொட்டி, சோள ரொட்டி அந்த மாதிரி தான் இப்போ வந்து தினமும் ப்ரிப்பேர் பண்ணுறது நாங்கள் வீட்டில். அதுவும் இல்லாமல் ராகி வாங்கலாம்னு நினச்சிருக்கோம். ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து ராகி ரொம்ப நல்லதில்லை சாப்பிட்றதுக்கு. அதனால் ராகியும் வாங்கி இனிமேல் செய்ய போகிறோம். அப்புறம் பசங்களாம் வீட்டுக்கு வந்த உடனே ஈவினிங்காக ஒரு 4 o'clock மேலே நாங்கள் லஸ்ஸி பண்ணியிருந்தோம். செம்மவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா